புதிய பத்திரிகையை தொடங்கினார் எடப்பாடி. அதிர்ச்சியிலே அரசியல் கட்சியினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிதாக ஒரு பத்திரிகையும் தொடங்கி இருக்கிறாராம். ஏன்றா இதுக்கு முன்னாடி பத்திரிகை அதிமுகவுக்கு இல்லையா அப்படின்னா இருக்குது. நமது அம்மா அப்படிங்கிற நாளிதழ் என்பது இருக்கிறது. ஆனால் அந்த நாளிதழை விட்டு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிதாக ஒரு பத்திரிகையை தொடங்குவதற்கு பல்வேறு காரணங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நமது அம்மா அப்படிங்கிற நாளிதழில் இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனர் அப்படிங்கிற அந்த பெயர் வரக்கூடிய அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் தான் வந்து கொண்டது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பிலிருந்து இன்று வரைக்குமே அந்த நிறுவனர் அப்படிங்கிற இடத்திலே எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வரும். அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் தான் அந்த நிறுவனர் அப்படிங்கிற இடத்திலே வர வேண்டும். அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே நிறுவனர் அப்படிங்கிற இடத்திலே எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இனிமேல் நாம் புதிதாக ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி புதிதாக ஒரு பத்திரிகையும் ஆரம்பித்து அதற்குரிய விழா நேற்று அறிமுகம் செய்யக்கூடிய அந்த விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பு, சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோர் ஒரு தரப்பும் பிரிஞ்சு செயல்பட்டு வர்றாங்க. இந்த நிலையிலே நமது அம்மா பத்திரிகையிலே நிறுவனர் அப்படிங்கிற பெயரிலே எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் நீக்கப்பட்டு எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது சேர்க்கப்பட்டு இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் போர்வால் என்ற பெயரிலே அதிமுகவின் புதிய பத்திரிகையை எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் அறிமுகம் செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது போர்வால் அப்படிங்கிற பெயர் கொண்ட புதிதாக ஒரு பத்திரிகையை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நேற்று அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவிற்கு அமைச்சரவையிலே இடம் கிடைக்கல. அதிமுக என சொல்வதை விட சி.வி. சண்முகம் நமது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு அதிமுக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவையிலே இடம் கிடைக்கவில்லை என்ற தகவலும் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதற்குத்தான் அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும். ஆனால் தன்னிச்சையாக இவர்கள் செயல்படக்கூடிய அந்த வேளையிலே அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கம் பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்றத்தில் என்பது முடிந்து விட்டது. இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே அதிமுக அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருந்தும் அனைத்தையுமே ஒன்றாக செய்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். ஆனால் இப்படி வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி புதிதாக போர்வால் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரையும் அறிமுகம் செய்கிறார். அந்த இருக்கக்கூடிய அந்த செய்தி நாளிதழிலே பழைய நாளிதழிலே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியுடைய பெயர் வருவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தற்போது உள்கட்சி பிரச்சனை இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே தெரிந்துவிடும் எஸ்பி வேலுமணியா எடப்பாடியா அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.